தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஐஜிஎம்சி புதுச்சேரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் ஜிப்மர் புதுச்சேரி மெடிக்கல் காலேஜ். ஸோ இது இரண்டுக்குமே வந்து த்ரூ எம்சிசியில் ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதனாலனா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு மதிப்பெண் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதை வச்சே தெரிஞ்சிக்க முடியும் இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்க, இல்லை இதை விட நீங்கள் ப்ளஸில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். இதை விட குறைவாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது த்ரூ எம்சிசி வழியாக உங்களுக்கு ஜிப்மரில் கிடைக்கிறதோ அல்லது வந்து ஐஜிஎம்சியில் கிடைக்கிறதோ, சரிங்களா? இரண்டுக்குமே வந்து நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தான் அப்ளை பண்ணணும். புதுச்சேரி ஜிப்மரும் சரி, ஆல் இண்டியா கோட்டா மூலமாக வந்து புதுச்சேரியில் இருக்கிற ஐஜிஎம்சி சீட் எடுக்கணுன்னாலுமே எம்சிசி மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது வழியாக தான் அப்ளையும் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம டீட்டெயிலை பார்க்கலாம். ஐஜிஎம்சி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் வந்து ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து ரவுண்ட் 1 கிட்டத்தட்ட வந்து பாருங்கள். இது சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 600க்கு குறைவாக 600 கிட்டத்தட்ட ஒரு 620க்கு குறைவாக யாராவது மதிப்பெண் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே ஒரு 620க்கு குறைவாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் புதுச்சேரி ஐஜிஎம்சியில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா வழியாக உங்களுக்கு சீட்டு கிடைப்பது கஷ்டமாக தான் இருக்கும் ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இப்போ நான் வந்து ரவுண்ட் 3 சொன்னால் ரவுண்ட் 3 எப்பயுமே குறைஞ்சி வரும். ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரவுண்ட் 3க்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 620 ரேஞ்சிலே முடிஞ்சு போச்சு. 620, 623லேயே வந்து மார்க் சொல்கிறேன். 620, 620லேயே வந்து ரவுண்ட் 3லே முடிஞ்சிருச்சு. அப்போ ரவுண்ட் 1ஓ அல்லது ரவுண்ட் 2ஓ இதை விட அதிகமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ உங்கள் மதிப்பெண்ணை செக் பண்ணுங்கள். இதுவே பயமுறுத்துறதுக்காக இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் என்கிட்ட கேட்ட பேரண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ணியிருப்பீங்க, வெயிட் பண்ணுங்கள், தவறு கிடையாது. என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை டீட்டெயில்ஸ் ரவுண்ட் 1ல் என்ன முடிஞ்சுது, ரவுண்ட் 2ல் என்ன முடிஞ்சுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐஜிஎம்சியை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் ஒரு 8934 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அன்ரிசர்வ்டுக்கு. ஓபிசி என்சியில் பொறுத்த வரைக்கும் 12679 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 12679 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ரவுண்டு 1ல். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 15028. எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 67844, எஸ்டி கேட்டகரி 1,03,240 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ரவுண்டு 1க்கு. அப்போ இது மார்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்சி கேட்டகரியே கிட்டத்தட்ட 565 ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்சி கேட்டகரிக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கேட்டகரியுமே வந்து இதற்கு குறைவாக கண்டிப்பாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே வந்து 620க்கு மேலே தான், சரிங்களா? 627. இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 627 ஃபார் ரவுண்ட் 1. ஓபிசி கேட்டகரி 633, இதுவும் வந்து ரவுண்ட் 1 தான், அதில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? சரி, இப்போ ரவுண்ட் 3க்கு நேராக வரேன். நான் ரவுண்ட் 2 சொல்லலை. ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் வந்து 16801லையும் ரேங்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்குன்னு பார்க்கும்போது 623. ஓபிசி என்சியில் பொறுத்த வரைக்கும் 18751 வந்து முடிஞ்சிருக்கு ரவுண்ட் 3க்கு. நான் சொல்கிறது ஐஜிஎம்சி ரவுண்ட் 3 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. 620 மார்க்கு, சரிங்களா? அப்போ 620 மார்க்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இதை விட நீங்கள் ப்ளஸில் இருக்கிறீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். எம்சிசி மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தானே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஜிப்மருக்கு உள்ளே வரலாம். ஜிப்மர் வந்து இப்போ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் இது ஜிப்மர் ஜென்ரல். ஜிப்மரில் வந்து எல்லா ஸ்டேட்டுமே உள்ளே வருவாங்க இல்லையா, அந்த கோட்டா நான் சொல்கிறேன். இது பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது. ஜிப்மர் ஓப்பன் கேட்டகரி. ஜிப்மர் ஓப்பன் கேட்டகரின்னு பார்க்கும்போது ரவுண்ட் 2 நான் சொல்கிறேன், ரவுண்ட் 1 சொல்ல. ஏன் ரவுண்ட் 1 சொல்லலைன்னா ரவுண்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக இருக்கும். ரவுண்ட் 2ல் கொஞ்சம் குறைஞ்சி வர மார்க்கே நமக்கு அதிகமாக இருக்குது. ரவுண்ட் 2 நான் பெருசாக சொல்லிக்கல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஆக்சுவலி ரவுண்ட் 2 முடிஞ்சே போச்சு. அதுதான் முக்கியம் இங்கே. ரவுண்ட் 3 எல்லாம் கிடையாது இங்கே. ரவுண்ட் 3 ரவுண்ட் 4லாம் கிடையாது. ரவுண்ட் 2லே சீட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு நமக்கு ஜிப்மரில் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரியில். 710 மார்க்கு. ரேங்க்குன்னு பார்க்கும்போது 60வது ரேங்க்கு. அப்போ எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதே போல் 693வது ரேங்க் வந்து ஓபிசி கேட்டகரி. 592 வந்து அவங்களோட மதிப்பெண் இருந்திருக்கு. தென் வந்து இடபிள்யூஎஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 680 மார்க் எடுத்திருக்காங்க. 1576வது ரேங்க். இது எல்லாமே ஜிப்மர்ன்றது சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டியில் மிக முக்கியமான ஒரு மெடிக்கல் காலேஜ்ன்றதுனால மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறேன். இப்போ ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு வந்து 693 தேவைப்படுதுன்னு சொன்னேன். அப்போ இதை விட நீங்கள் ப்ளஸில் இருந்தால் தான் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற பட்சத்தில் புதுச்சேரி ஜிப்மரில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே புதுச்சேரியை சேர்ந்த இன்டர்னலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் 2ல் ஒரு 595 எடுத்திருந்தீங்க அப்படின்னா 595 ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான்
உங்களுக்கு புதுச்சேரி ரீஜனை சேர்ந்த மாணவர்களுக்கு ஓபிசியில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் புதுச்சேரி ஜிப்மரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது ஒன்று. சரி, இப்போ நான் வந்து திரும்ப இது மாற்றி சொல்லி குழப்ப வேண்டாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2 ஓப்பன் கேட்டகரிக்கு சொன்னேன். இப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 3 ரவுண்ட் 3க்கு வரலாம். ரவுண்ட் 3 புதுச்சேரி இன்டர்னல் ஸ்டூடெண்ட், புதுச்சேரி ரீஜனை சேர்ந்த மாணவர்கள் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 3. நான் ரவுண்ட் 3க்கு நேராக சொல்கிறேன். ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 3ல் 595 மதிப்பெண் தேவைப்பட்டிருக்கு. அவங்களோட ரேங்க்கு 32,364 இருந்திருக்கு. ஸோ அப்போ இதை விட நீங்கள் ப்ளஸில் இருந்தால் தான் இந்த வருஷம் புதுச்சேரி ரீஜனை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலுமே சீட்டு கிடைக்கும். அதே போல் வந்து எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 464 மதிப்பெண் தேவைப்படும். அதோட ப்ளஸில் இருக்கணும். ரேங்க்குன்னு பார்க்கும்போது 1,46,554 இருந்திருக்கு. அதில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இதை விட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கணும் ரேங்கை பொறுத்த வரைக்கும். மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 464 ப்ளஸில் இருந்ததுன்னா எஸ்சி கேட்டகரியில் அவங்க புதுச்சேரி ரீஜன் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜிப்பரில் சீட்டு கிடைக்கும். இது வந்து இன்டர்னல் கோட்டா, புதுச்சேரி மாணவர்கள் உண்டான கோட்டா. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்ட் நடந்திருக்கு. நான் ரவுண்ட் 3 தான் நேராக சொல்லியிருக்கேன். ரவுண்ட் 3ல் 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் சீட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல், இன்னொன்று எஸ்சி கேட்டகரி. இந்த 2 மட்டும் தான் ரவுண்ட் 3ல். அதோட மீதி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ரவுண்ட் 2ல் மீது எல்லாமே எல்லா கேட்டகரியும் ரவுண்ட் 2ல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரவுண்ட் 3ல் இந்த 2 கேட்டகரி மட்டும் தான் வந்தது. அந்த 2 கேட்டகரியுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கல. ஸோ இப்போ நான் சொன்ன மதிப்பெண் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மதிப்பெண்ணில் நீங்கள் ப்ளஸில் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஜிஎம்சியில் வந்து உங்களுக்கு தெரியும் 1,85,000 வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றது வரும். ஸோ இது வந்து பிரச்சனை கிடையாது நமக்கு. தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் தான். பட் இருந்தாலுமே வந்து இது ஓரளவு அஃபர்டபுளாக இருக்கும் உங்களால் கட்டுறதுக்கு. சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஜிப்மரில் இன்டர்னல் சீட் வந்து மொத்தம் 48 சீட் இருக்குது. அந்த 48ல் தனித்தனியாக பிரியும். ஓபிசிக்கு ஒரு 12 சீட்டு, எஸ்சிக்கு 2 சீட்டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரியும். ஓப்பன் கேட்டகரியில், அதாவது புதுச்சேரி ஜிப்மரில் இன்டர்னல் கோட்டா இல்லாமல் புதுச்சேரி சேர்ந்த மாணவர்கள் இல்லாமல் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்டு 134. அதில் ஓபிசிக்கு 34 இருக்குது, ஓப்பன் கேட்டகரியில் ஒரு 51 இருக்குது. அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரியும். சரி, இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்டேஷன் நான் சொன்னேன். இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.